ஹலோ ஹலோ. கணபதியே என் குருவே குருவே, கணபதியே என் குருவே குருவே, கனவிளையும் உனை மறவே மறவே, குணவதியே அருமுகனே அருமுகனே, அருள் கொஞ்சரனே உனை பாட பாட பாடுறேன் நானும் முல்லை பலகாலமெல்லாம் உனை தோழுதே தயான வேச்சியம்மா வேச்சியம்மாள் பிரம்மசக்தி பிரம்மசக்தி கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட அருள் தருவாய் கணபதியே கணபதியே, பிரம்மசக்தி கதைகள் பாட கதைகள் பாட கதை பாட அருள் தருவாய் கணபதியே கணபதியே. ஆணி பொன்னாள் முடிகூலும் வெள்ளி கைலாசத்தில் யாரெல்லாம் கொழுவரும் பகவானோடு பார்வேதியால் பார்வேதியால் முக்கோடி தேவர்களும் தேவர்களும் 1000 ரிஷிமார்கள் ரிஷிமார்கள் திருடகாந்த மாமுனியா வானவர்களும் தானவர்கள் தானவர்கள் கவனாகம் முனிவர்களும் முனிவர்களும் அஷ்டத்துக்கு வாழரோடு மாமுனியா ஆதிவள்ளி கையிலே அந்த கையிலே அழகுடனே கொழுவிருந்தான் ஆதிவள்ளி கையிலே அழகுடனே கொழுவிருந்தான் வருகும் நாளையிலே பிரம்மலோகம் லோகமங்களை மகளோடு அமரலோ வந்தளம் முதல் ஆதியிலே ராணியும் உள்ள லோகத்திலே மதிலமாலேஸ்வியோடு கொடுவருக்கும் வேலையிலே ஆதி திருவைராடத்தில் அமராதித்தேவரெல்லாம் பகவான் பார்வதியே தஞ்சம் ஆண்டவன் பகவானுக்கும் பார்வதிக்கும் அந்த பணிவிடைகள் செய்வார்கள் அந்த சக்திக்கும் சிவனாருக்கும் அந்த சிவனாருக்கும் பூசைகளை செய்வாரா செய்து வருவாரா சக்திக்கும் சிவனாருக்கும் பூசைகளை வாங்கி செய்து வருவாரா ஆதிவள்ளி கைலாசத்தில் இறைவனாகி ஆண்டவன் பகவானுக்கும் பார்வதிக்கும் அமராதி தேவரெல்லாம் ஆமா அழகாகவே அதிகாலை நேரம் மரணசந்தி உதய காலம் ஆமா அந்த சக்தி சிவன் பீடங்களை அலங்கரித்து சிவன் பூஜை எல்லாம் செய்து வருகிறார். அப்படி செய்து வரும் நாளையில்
தேவாதி தேவர்கள் பார்வதா தேவி திருக்குளத்தில் இருக்கும் திருமாங்கல்யத்தை கண்ணால் கண்டார்கள். சரி. அப்ப ஈசனிடத்திலே வந்து கேட்டார்கள், ஆண்டவா இறைவா, இந்த கைலாசத்திலே நாங்களும் உனக்கு பணிவிடைகளை செய்து வந்து கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் அறியாத வண்ணம் ஆண்டவா தாங்களுக்கும் பார்வதா தேவிக்கும் திருக்கல்யாணம் நடந்தது எங்கே, எப்பொழுது? அதனால் ஆண்டவா இறைவா, அப்படி திருக்கல்யாணம் நடந்தது உண்மையானால் அந்த திருக்கல்யாண காட்சியை காணும் பாக்கியும் எங்களுக்கு கிட்டவில்லை. காணாத பாவியாக இருக்கிறோமே. அதனாலே ஆண்டவா இறைவா, திருக்கல்யாண காட்சியை நாங்கள் கண்டு மனம் மகிழ வேண்டும் இறைவா என்று அமராதி தேவரெல்லாம் கேட்டார்கள். ஆமா. அப்ப ஆண்டவன் சிவன் சொன்னான், முன்னொரு காலத்திலே ஆதிபரா சக்திக்கு நான் கொடுத்த சாபத்தின் விளைவாக அந்த தர்கராஜன் கோட்டையில் கோட்டை அல்லவா பார்வதா தேவிக்கும் எனக்கும் திரு கல்யாணம் நடந்தது. அப்படியானால் ஆண்டவா இந்த கைலாசத்திலே தாங்களுடைய திருக்கல்யாண காட்சியை கண்டு நாங்களும் மகிழ வேண்டும். அடியார்கள் குறையை போக்குவதும் ஆண்டவனுடைய கடமை அல்லவா. அதனால் ஆண்டவன் தேவாதி தேவர்கள் உரைத்த நேரம் சரி என்று சம்மதித்தார். சம்மதித்து ஆண்டவன் சம்மதித்த நேரம் ஆதிபரா சக்தியுடைய சம்மதத்தை பெற வேண்டுமானால் நாமல் சென்று பார்வதா தேவி இடத்திலே உடனே அவள் சம்மதத்தை வாங்கிவிட முடியுமா? முடியாது. அவ்வளோ பெண் அல்லவா. மறுமணம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது முறை ஆண்டவன் சிவன் தாங்கள் திருக்களத்திலே திருமாங்கல்யத்தை பூட்ட வேண்டும் வேண்டுமென்றால் என்று நாமல் உரைத்தோமானால் ஒருவேளை கோபம் கொண்டு சினம் கொண்டு நாமளை சாபத்துக்கு ஆளாக்கினாலும் ஆக்கிவிடுவார். அதனால் அந்த ஆதிபராஜத்தை சம்மதத்தை பெற வேண்டுமானால் அவனுடைய அண்ணனாக இருக்கிறான் பெருமாள் மாயவன் அவன் இடத்திலே சென்று நாமல் முறையிட்டான். அந்த மாயவன் சக்தியுடைய சம்மதத்தை வாங்கி தருவார். அமராதி தேவரெல்லாம் பெருமாள் மாயவன் அல்லவா. அந்த மாயவனை பார்க்க வேண்டும் என்று அமராதி தேவரெல்லாம் மாயவனை பார்க்க வேண்டும். பரந்தாமனை பார்க்கணும். அந்த பார்களில் பள்ளி கொண்ட அந்த பெற்றாளை பார்க்கணும். தேவரெல்லாம் ஒன்று கூடி கடல் நாடி கடலை நாடி வருவாரெல்லாம் ஒன்று கூடி அழைத்து வாரா திருப்பாங்கடல் அழைத்து வாரா அமராதி கடலும் விட்டு பெருமாள் மாயவர்தானுடனே வருவாரா. சக்தியை பார்க்கணுமே. சத்தியலோகம் நாடியல்லோ மாயவன் வருவாரா. எண்ணம் எல்லாம் எண்ணம் கொண்டு தந்தையை பார்க்கணுமே மாயவன் வருவாரா பார்க்கணுமே அவரை பார்க்கணும். மாயவன் வருவாரா ஆதியோடு இடத்தை நாடி மாயவன் வருவாரா. மாயவன் வரவேளையால் ஆதிசக்தி அண்ணனை கண்ட போது மயான சக்தி அவள் ஓடி வந்து அண்ணனை வரவேற்று அன்போடு பேசுவாரவனிடம் மறியலே கேட்பாளா என்ன மாயவனே மாயவாடில் பிறந்தவனே மாயவனே இந்த
கந்தனை காண்பதற்கு கந்தையை காண்பதற்கு வந்த ஒரு விவரம் என்ன வாய் இறந்து அண்ணாடி சொல்லணுமே விவரமும் என்ன வாய் திறந்து சொல்வா என்ன அவள் அவள் சொல்லுவாரா நம்ம பார்வதியே ஆண்டவன் பகவானுக்கு கல்யாணத்தை தான் நடத்தி வேண்டி காட்சியெல்லாம் கண்டு மனம் மகிழனுமே பேரெல்லாம் மனதில் எண்ணி சிவனிடம் சொன்ன போது ஆண்டவன் சிவனாரோ சம்மதித்த நேரத்தில் இந்தனுடைய சம்மதம் இந்தனுக்கு வேணும் அம்மா பார்வதியே அதனால் உன்னை நாடி உன்னிடம் வந்தேன் என்று மாயவன்தான் சொன்னபோது அந்த சக்தியே சொல்வார் மாயவன்தான் சொன்னபோது சக்திகள் ஆண்டவன் சிவபெருமான் சம்மதம் தெரிந்து அடி அம்மா உன் சம்மதத்தை பெறுவதற்காக உன்னை நாடி வந்தேன் தேவர்கள் மனக்குறையை போக்கணுமே இல்லையா? ஆமா. அதனால் பார்வதா தேவி இந்த கைலாசபடியிலே ஆண்டவன் சிவனுக்கும் உந்தனுக்கும் ஒரு கல்யாணத்தை தேவர்கள் நடத்தி பார்க்கணுமே என்று கல்யாண காற்றை கண்டு மனம் மகிழ வேண்டும். ஆமா, மகிழ வேண்டும் என்று தேவரெல்லாம் மனதிலே எண்ணம் கொண்டு என்னிடத்தில் வந்து உரைத்தார்கள். அதனால் பார்வதி நீ அதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டுமே என்று மாயவன் சொல்ல அப்ப ஆதி சக்தி சொல்லுகிறாள், அண்ணா நீ வந்து கேட்டு. ஆமா, கேட்டு நான் மறுப்பு என்னைக்காவது சொல்லியிருக்கேனா அண்ணா? ஆமா, உன்மீது எனக்கு அளவு கடந்த பாசம் உண்டு. ஆமா, பற்று உண்டு. எனக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் நீ தானே எனக்கு முன்ன வந்து நிற்க வேண்டும். அப்படியானால் நீ சொல்லி நான் மறுப்பேனா? மறுக்க மாட்டேன். பார்வதி சம்மதித்தாள். ஆமா, எம்பெருமாள் மாயவன் தேவர்களிடத்திலே வந்து அந்த மாயவன் வந்து சொல்லும் நேரத்தில் ஆட்டும் என்று சம்மதித்த தேவரெல்லாம் அப்படியானால் கைலாசமலையிலே அழகாக பந்தல் போட்டு மணப்பந்தல் போட்டு ஒரு அழகான மணவடை அமைத்து அந்த கைலாசத்தை அலங்கரிக்க வேண்டும் அல்லவா? அதற்கு அந்த பிரம்மனை பார்க்க வேண்டும் என்று அந்த அமராதி தேவரெல்லாம் ஒன்று கூடி வருவாரா பிரம்மனை பார்ப்பாரா பணிந்து வணங்கும் போது பிரம்மனிடம் சொல்லுவாரா ஒரு வரங்களை தேவரெல்லாம் சொல்லுவார். பிரம்மனோடு இடம் அதிலே தேவரங்கு சொல்லும் போது ஆட்டமில்லை சம்மதித்தாளுடைய பிரம்மனை சம்மதித்த தேவரெல்லாம் ஓடி வாரா மலையை நாடி கல்யாண வேலைகளை எடுத்து செய்யணும். தேவரெல்லாம் வாரப்போது பிரம்மதேவன் ஆனவன் தான் மலைகளெல்லாம் அலங்கரிக்க வேண்டும் என்று பிரம்மனும் வாரானே வருவானா
வருகிறான். தேவர்கள் சொன்ன வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு கைலாசமலையிலே கடவுளுக்கும் சத்தியான பார்வதிக்கும் ஒரு கல்யாணம் என்று சொன்னால் சும்மா இருக்கணும். எப்படி அலங்கரிக்கணும்? எப்படி இந்த கைலாசம் விண்ணலகமே ஓட்டும்படி கைலாசத்தை அலங்கரிக்க வேண்டும் அல்லவா? அதனால் பிரம்மதேவனானவன் கைலாசத்தின் மலையிலே வந்து அழகான மனப்பந்தல் போடணுமே. எப்படி போடுகிறான்? அந்த கைலாசம் மலையில் மனப்பந்தல் அமைக்க வேண்டிய பனைப்பிலிருந்து பந்தலும் ஓடுவானா. பனைப்பிலிருந்து கொட்டகைகள் அமைப்பான், அலங்கரிப்பான். தென்னை பனைப்பிலிருந்து அலங்கரித்து மனப்பந்தெல்லாம் அமைத்து அங்குடனே அலங்கரித்தான். அழகான பந்தலிட்டு மனவடையா அழகுடனே தான் அமைத்து கைலாசம் மலைகளெல்லாம் அலங்கரித்த நேரத்தில் ஆதிவள்ளி கைலாசத்தில் பகவான் பார்வதிக்கு கல்யாணம் தான் என்று அமரர்கள் முனிவர்கள் ரிஷிமார்கள் தேவர்களும் திருமூர்த்திகளும் எல்லோரும் ஒன்று கூடி கைலாசம் நாடி வாரா ஒன்று கூடி கைலாசம் எல்லோரும் ஒன்று வருவார். கைலாசம் மலையொன்று நடந்து தங்களை பார்ப்பார்கள். பந்தலது அது இருக்குதையா பந்தலது அலங்கரிப்பு இருக்குதையா பந்தலை கண்டபோது தோரணங்கள் கண்டபோது தேவர்களும் திருமூர்த்தி அங்கு பார்ப்பாரா மனமதில் வெல்லுவாரோ கண்டுட்டான் பிரம்மதேவன் நாமல் போட்ட பந்தோடு கண்ணடிப்பட்டு விடக்கூடாது. பிரம்மனும் மனையில் எண்ணி பந்தோட வாசலிலே உருகத்து மண்ணெடுத்து வாசல் வைப்பானா ஒரு பிடி மண்ணெடுத்து வாசலிலே வைப்பானா பிரம்மன் போட்ட பந்தல். ஆள் உயர பந்தல் அல்லவா? ஆமா, பந்தல் அல்லவா? அப்படி அத்தனை பேரும் இயந்திரண்டு பார்க்கிறாங்க. இந்த மாதிரி பந்தலும் தோரணங்களும் மனவிடையும் எங்கேயும் நாமல் பார்த்ததில்லை. இல்லையே. தேவர்கள் முனிவரெல்லாம் வியந்து பார்த்து ஆளுக்கு ஒவ்வொன்னா பேச ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரம்மன் பார்த்தாக நாமல் போட்ட பந்தல் கண்ணடி பட்டு விடக்கூடாது. கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவார். கூடாதல்லவா? அதனால் இந்த பந்தலுக்கு அபகீர்த்தி எதுவும் வந்து நேர்ந்து விடக்கூடாது. அதனாலே பிரம்மனானவன் அழகாகவே ஒருபடி மண்ணெடுத்து பந்தலின் மத்தியிலே வாசல் நடு மத்தியிலே அழகாக போட்டான். ஆமா, அந்த பிரம்மன் ஒருபடி மண்ணை எடுத்து போட்டான். ஆமா, அந்த போட்ட மண்ணானது அழகாக ஒரு பிரம்ம பீடம் போல அழகாக வளர்ந்து வருகிறதே இல்லையா? ஆமா, அந்த பிரம்ம பீடம் போல் வளர்ந்து வருகிறது. நாளுக்கு நாளாக அந்த பந்தல் உயரத்துக்கு பீடம் வளர்ந்து நிற்குது. ஆமா, நிற்கிறது. பிரம்மன் பார்த்தான். ஈசனிடத்திலே வந்து சொன்னான், ஆண்டவா, இறைவா, பந்தலுடைய திருஷ்டி போக வேண்டும் என்று ஒருபடி மண் எடுத்து போட்டேன். ஆமா, அது ஆளுயர பீடமாக வளர்ந்து நிற்கும். ஆமா, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு அருளும் பொருளையும் கொடுக்க வேண்டும். ஆண்டவன் சிவன் சொல்ல பிரம்மன்
அழகாக ஒரு திருப்பரம்பை எடுத்து வந்து அந்த பிரம்மதேவனானவள் ஆமா அழகானவே அந்த பீடம் அருகாமையில் வந்து அந்த பிரம்மதேவனானவன் என்ன பண்ணுகிறான் அந்த திருப்பரம்பை கையிலெடுத்து கையிலெடுத்து அந்த பிரம்மதேவன் ஓடி பிரம்பை அங்கே கையிலெடுத்து அங்கே ஓடி வாரா பிரம்பை கையிலெடுத்து பிரம்மதேவன் ஓடி வந்து இடத்தை கட்டுவானா தீர்த்தம் கொண்டு தெளிப்பானா அந்த பீடம் அது தாழடித்து அதில் ஒரு பெண்ணோரத்தி சின்னஞ்சிறு பிள்ளையாக பிள்ளை போலே பிறந்து பிள்ளை போலே வடிவெடுத்து வருவாளா பிரம்மபீடம் இரண்டாக கவரோடி அழகாகவே பெண்ணாக பிறந்தவர். ஆமா பிறந்தது ஒரு பெண்ணாள். பிரம்மன் முன்னால் வந்து அணிந்து நிற்கிறான். ஆமா அப்படி நிற்க நேரம் ஆண்டவன் சிவன் பார்த்து அந்த பிரம்மபீடத்திலே பிறந்தாளே அழகிய பெண்ணாள் அவளுக்கு பேராமத்தை கொடுக்கிறான். இவனி பிரம்மபீடமா பிறந்ததாலே பிரம்ம சத்தியம்மா பிரம்மபீடமோ அவள் பிறந்ததாலே பிரம்மசக்தி என்று பேர் பிரம்மபீடம் பிறந்ததால் கவரோடி பிறந்ததாலே அழகான பிரம்மசக்தி என்று பேர்நாமத்தை கொடுத்து பேர்நாமத்தை கொடுத்து அப்ப ஆண்டவன் சிவன் சொல்லுற அம்மா இந்த கைலாசத்திலே பகவான் பார்வதி திருக்கல்யாணம் நடக்கும். அதனால் பார்வதிக்கு நீ தோழி பெண்ணாக இருந்து ஒரு கல்யாணத்தை நீ முடிச்சுக்கோ இல்லையா? எனக்கு தங்கையாகவும் பகவதா தேவியானவளுக்கு தோழியாக இருந்து ஒரு கல்யாணத்தை நீ முடிச்சு கொடு என்று சொல்ல ஆட்டும் என்று சம்மதித்தாள் பிரம்மசக்தி. அப்ப ஈசனிடத்திலே கேட்கிறாள், ஆண்டவா இறைவா பகவானாகிய தாங்களுக்கும் பார்வதிக்கும் ஒரு கல்யாணத்தை நான் முடித்து கொடுத்தால் நான் கேட்ட வரத்தை எனக்கு தருவீர்களா? கண்டிப்பாக நான் உனக்கு தர்றேனம்மா. ஒரு கல்யாணத்தை நடத்தி வை. ஆமா ஒரு கல்யாணம் முடிந்த நேரத்தில் உனக்கு நான் கேட்டபடி கேட்ட வரத்தை தருகிறேன். அந்த பிரம்மசக்தி சொல்லுவாளா? பிரம்மசக்தி சொன்ன போது ஆண்டவன் பகவானோ தமிழ் சம்மேளித்து எப்படியா இருக்கும் பார்வதிக்கு கல்யாணத்தை நடத்தணும் சொல்லி உதயக்காலி உதய கால பிரம்ம நல்ல மூர்த்தத்திலே பார்வதிக்கு கல்யாணத்தை நடத்தணும் என்று அமராது தேவரெல்லாம் பகவானை அலங்கரித்து மனவளையில் பகவானை அமர வைத்து பிரம்மசக்தி பார்வதி பெண்ணாள குளித்து நீராட வைப்பான். அந்த
கோலகிளி பார்வதியா பட்டெடுத்து பணிவாளா அவள் பால் பாசிதானேனில் அதிலே எங்களுக்கு இருக்கு பிரம்மசக்தி அழைத்து வாரா மனவேடையில் விளைத்து ஆதிசக்தி அமர வைத்து பகவான் இடபாகம் அமர வைத்து தேவரும் திருமூர்த்திகள் கைலாசத்தில் கூடியிருக்க பெருமாள் மாய வந்தார் மாங்கல்யத்தை தானே எடுத்து சிவனிடம் கொடுக்கும் போது மாங்கல்யத்தை தானே வாங்கி பிரம்மசக்தியை பகவான் சிவனாரும் பார்வதியாள் திருக்கோலத்தில் மாங்கல்யத்தை கூட்டுவாரா சக்தியோடு அந்த திருக்கோலத்தில் கட்டுவாரா பார்வதாதேவி திருக்குளத்திலே ஆண்டவன் பகவான் திருமாங்கல்யத்தை போட்டு மாங்கல்யம் சூட்டினாரே தேவர் எல்லோரும் பூமாறி விளைந்தார்கள் கண்டு மனம் மகிழ்ந்தார்கள் பகவான் பார்வதி கல்யாண காட்சியை கண்டு மனம் மகிழ்ந்த தேவரெல்லாம் ஆமா சந்தோஷ வெள்ளத்தில் ஆனந்த கூத்தாடி கொண்டிருக்கிறார் ஆமா கூடுகின்றார் இல்லையா ஆமா அப்படி திரு கல்யாணம் முடிந்த கையோடு பிரம்ம சத்தியானவள் பகவானிடத்திலே வந்து கேட்கிற ஆண்டவா இறைவா உன் கல்யாணத்தை நடத்தி வைத்தாய் ஆமா நான் கேட்ட வரத்தை ஆமா வரமதை எனக்கு வேண்டிய வரத்தை இப்பொழுது நான் உனக்கு கேட்கிறேன் ஆமா அந்த வரத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் இல்லையா ஆமா பிரம்ம சத்தியானவள் கேட்கும் நேரம் அந்த நேரமும் அப்ப ஆண்டவன் சிவன் சொல்லுகிறான் அம்மா ஆமா இன்று இரவு பொழுது மட்டும் முடியும் ஆமா கொஞ்சம் பொறுத்திருடி நாளைய தினம் அதிகாலை நேரத்தில் நீ கேட்ட வரத்தை தருகிறேன் உனக்கு இல்லையா இல்லை ஆண்டவன் சிவன் ஆதி சக்தி அழைத்து கொண்டு பள்ளியறை செல்லும் நேரம் அந்த நேரம் பிரம்மசக்தி பார்த்தா ஆண்டவா இறைவா உன் கல்யாணத்தை முடித்து வைத்தா கேட்ட வரத்தை தாரேன்னு சொன்னேன் ஆமா உரைத்தீர்களே ஆனால் இப்போ உன்னுடைய சந்தோஷம் தான் பெரிது என்று மறுநாள் பார்வதா தேவியோடு பள்ளி அறைக்கு செல்லுகிறாய உன்னை சும்மா விடலாமா நான் யார் என்று நீ அறிய வேண்டும் அல்லவா கண்டிப்பாக தெரிய வேண்டும் என்று அம்மையான பிரம்ம சக்தியானவள் அவ என்ன பண்ணுகிறா ஆமா என்ன பண்ணுகிறார் பகவான் பார்வதா தேவியோடு ஆமா தேவி அழகாக பள்ளி அறைக்கு சென்ற நேரம் பிரம்மசக்தி பார்த்தா நான் யார் என்று நீ அறியணும் தெரியணுமே இல்லையா ஆமா என்ன பண்ணுகிறோம் பார் ஆமா அதனால அந்த அம்மை பிரம்ம சக்தியானவள் ஆமா பிரம்ம சக்தி என்ன பண்ணுகிறா சாமாதி சாமம் போல சாமாதி சாமம் போலே நேரத்திலே சாமம் போலே தயான பிரம்மசக்தி இருந்தவள் வடிவம் கொண்டான் பேச்சியாக வராத பிரம்மசக்தியா இருந்தவள் பேச்சியா வராதே சக்தியா பிறந்தவள் பேச்சியா வராலே வருவாளே ஆண்டகள் மதிமுகங்கள் மணியரப்பு அம்மையான பெண்மையா வாராளே மையான காட்டுதிலே இருந்து வருவாள் அந்த பிணங்களை கண்டுட்டாளே ஓடி வந்து காட்டு பிணங்களெல்லாம் காலெலும்பு கையெலும்பை தானையும் எடுத்துக்கொண்டு வேச்சியம்மா விட்டல்லவா கண்ணதிலே கைராடும் மலைகளில்
கட்டழகி பேச்சி அம்மா பிரம்ம வீடம் அருகாமையில் கொண்டு வந்த பிணத்தை எல்லாம் அந்த பிரம்ம வீடம் பக்கத்திலே கொண்டு வந்து தான் பக்கத்திலே நான் கொண்டு போடுவாளா பிரம்ம வீடம் அருகாமையில் விளையவன் விளையுவான் கொண்டு போட்டான் ஒரு பொழுதிலே ஆண்டவன் சிவனாரும் வந்து பார்ப்பான் மேலுமாயமோ ஒன்றுமே தெரியலையே வந்து பார்க்கும் போலே சக்தியாயிருந்தவள் பேச்சி அம்மா பேச்சியாயிருக்கிறாளே பகவானும் கண்டல்லவோ வாரமுடன் ஏது சொல்வாய் பகவானும் கண்டல்லவோ ஒரு பார ஆண்டவன் சிவன் வந்து பார்த்தான் பிரம்மபீடத்தை சுத்தி என்ன இருக்குது பணங்கள் சவங்களுமா எலும்பு கை காலெல்லாம் கிடக்கும் ஆமா யாருடைய வேலை என்று அறிந்து பார்க்கக்கூடிய வேலை எல்லாம் இந்த பிரம்ம சக்தி ஆமா சக்தியாக இருந்தவள் மையானம் சென்று பேச்சியாக மாறி வந்திருக்கா ஆமா அதனால் அம்மா பேச்சு அம்மா பிரம்ம சக்தி அம்மா பிரம்மசக்தி உலோகத்திலே பேச்சு பிரம்ம சக்தியாக நீ போய் அமரு கைலாசத்துல உனக்கு இடம் கிடையாது ஆமா ஆண்டவன் சிவன் வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுத்தான் அத்தனை வரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு என் நம்பிக்கை பேச்சு அம்மாள் பிரம்மசக்தி அவனி பூலோகத்தை நாடி அம்மை தலங்கள் கண்ட தலங்கள் எல்லாம் தானே தீர்த்தம் ஆடிக்கொண்டு இந்த வேளை பாப்பாக்குடி நகரத்தில் ஈசான பார்வையாகவே வந்து ஆமா தேவியானவள் வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் நேரம்